வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசு 18 மாத அரியர் தொகை குறித்த முக்கிய அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட 18 மாத கால டிஏ நிலுவைத் தொகை குறித்த நீண்ட காலமாக விவாதம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி உள்ளது. அவர்கள் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான செய்தி அவர்களுக்கு வரக்கூடும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 18 மாத அரியர் தொகை குறித்த அவர்களுக்கு விரைவில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட 18 மாத கால டிஏ நிலுவைத் தொகை குறித்து நீண்ட காலமாக விவாதம் நடைபெற்று வருகிறது. ஆனால் இதற்கான தெளிவான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் இதற்காக ஆவலோடு காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது அரசு சாதகமான செய்திகளை அளித்துள்ளது. கோவிட்-19 தொற்று நோய்களின் போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 18 மாத கால டிஏ மற்றும் டிஏ நிலுவைத் தொகையை விடுவிக்க வாய்ப்பிருப்பதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இது தொடர்பாக அரசு தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. முன்னதாக பாஜக தலைமையிலான அரசாங்கம் மத்தியில் 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு தாக்கல் செய்யப்பட்ட முதல் பட்ஜெட்டில் அரசாங்கம் அகவிலைப்படி அரியர் தொகை பற்றிய அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. 18 மாத டிஏ அரியர் தொகையை அளிக்க வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஆண்டு இறுதியில் ஊழியர்களுக்கு டிஏ அரியர் தொகையை அரசாங்கம் வழங்கக்கூடும் என கூறப்படுகிறது. இந்த நிலுவைத் தொகையை தகுதியான ஊழியர்களின் கணக்கில் 3 தவணைகளாக அரசு டெபாசிட் செய்யும் என்றும் வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. கொரோனா பெருந்தொற்றால் உலகமே பாதிக்கப்பட்டது நம் அனைவருக்கும் நினைவில் உள்ளது. அப்போது உருவான அசாதாரண சூழ்நிலையால் அனைத்து நாடுகளும் பொருளாதார நெருக்கடியில் இருந்தன. இதற்கு இந்தியாவும் விதிவிலக்கல்ல. அதை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியை முடக்கியது. ஜனவரி 2020, ஜூலை 2020 மற்றும் ஜனவரி 2021 ஆகிய 3 தவணைகளை நிறுத்த முடிவு செய்யப்பட்டது. அந்த தொகை அதிக தேவையிலிருந்த நலிந்த பிரிவு மக்களுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்ட முதல் தவணை டிஏ நவம்பர் 20ஆம் தேதி வெளியிடப்படும் என துறை சார்ந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. தீபாவளிக்கு முன்பிருந்தே இது போன்ற செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. தற்போது இது தீவிரமடைந்துள்ளது. ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக இது கிடைக்கலாம் என நம்பப்படுகிறது. இதை கேட்ட ஊழியர்களால் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை. சமீபத்தில் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணத்தை 3% உயர்த்தியுள்ளது. இதன் பிறகு ஊழியர்களின் டிஏ மற்றும் டிஆர் 53% உயர்ந்துள்ளன. இது மட்டுமன்றி ஜூலை மாதம் முதல் டிஏ அரியர் வழங்கவும் கோரப்பட்டுள்ளது. தீபாவளிக்கு முன்பே சில ஊழியர்களின் கணக்கில் 3 மாத டிஏ நிலுவைத் தொகை வந்துள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் இந்த அகவிலைப்படி உயர்வு ஆண்டுக்கு 2 முறை செய்யப்படுகிறது. இந்த மாதம் இன்று தொடங்கவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்படும் என கூறப்படுகின்றது. அகவிலைப்படி அரியர் தொகையை அரசாங்கம் அளித்தால் நாட்டின் கோடிக்கணக்கான ஊழியர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள். இந்த நிலுவைத் தொகை ஊழியர்களை நிதி ரீதியாக பலப்படுத்தும். இந்த தொகை நேரடியாக ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என கூறப்படுகின்றது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும்.